Hi students, I am Delhi Babu, Samachya Max class 10th, unit exercise 6, question number 8. Two ships are sailing into the sea on either side of the lighthouse. The angle of depressions of two ships observed from the top of the lighthouse are 60 degree and 45 degree respectively. If the distance between the two ships 200 open bracket root 3 plus 1 divided by root 3 meters. Find the height of the lighthouse. Lighthouse உடைய ஹைட்டை கண்டுபிடிங்க. இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைட் ஹவுஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ லைட் ஹவுஸ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த லைட் ஹவுஸ்னுடைய எட்ஜிலேருந்து ஆப்போசிட் இங்கேயும் ஒரு போட் இருக்குது. இதோ ஓகேங்களா. செகண்ட் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் போது ஆங்கிள் இறக்க கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இங்கே ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் ஃப்ரேம் ஆகும், இங்கே ஒரு ஆங்கிள் ஃப்ரேம் ஆகும். ஸோ இப்போ இது வந்து 60 டிகிரி, ஸோ இது வந்து 45 டிகிரி. செகண்ட் இதுக்கு நமக்கு நேம் வைக்கலாம் ஏ பி சி தென் டி. இப்போ ஏடின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லைட் ஹவுஸு, ஸோ அது ஹெச். ஸோ இப்போ இங்கே 60 இருக்குன்னா இந்த ஆங்கிளும் 60 தான். ஸோ அப்போ இதுவும் 45 டிகிரி. ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிசின்றது ஷிப்பு. ஸோ இது ரெண்டுமே ஷிப்பை குறிக்கும். இப்போது இந்த பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 200 ஓப்பன் ப்ராக்கெட் ரூட் 3 + 1 பை ரூட் 3 இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்போது இந்த லைட் ஹவுஸ்னுடைய ஹைட் என்ன, தட் மீன்ஸ் ஏடியோட வேல்யூ என்ன, அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நமக்கு ஷிப்புக்கும் லைட் ஹவுஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் இருக்குங்களா. இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, அதனால் இதை எக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது இந்த லைட் ஹவுஸுக்கும் அடுத்த ஷிப்புக்கும் டிஸ்டன்ஸும் தெரியாது, அதுவும் நம்ம ஒய் எடுத்துக்கணும். அப்போ எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆகும், செகண்ட் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆகும். அப்போ ரெண்டு பார்ட் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு பார்ட்டை நம்ம சிம்ப்ளை பண்ணணும். ஏடிபி. ஸோ அப்போ எடுக்கும்போது tan 60 degree equal to opposite AD by adjacent side BD. So AD ஓட வேல்யூ H, BD ஓட வேல்யூ X. tan 60 அப்படின்னா நமக்கு வேல்யூ தெரியும் ரூட் 3. ஸோ இப்போ ரூட் 3 equal to H by X. ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ X is equal to H divided by ரூட் 3. இப்போ Xக்கு நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ அதை நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது ஏடிசி. ஸோ அப்போ அதுக்கு tan 45 degree equal to opposite by adjacent side. ஸோ ஆப்போசிட்னோட வேல்யூ ஹெச் டிவைட் பை ஒய். tan 45னால வேல்யூ தெரியும் 1 ஈக்குவல் டு ஹெச் பை ஒய். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஹெச். ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஆடிங் 1 and 2 x plus y equal to bc. ஏன்னா ஃபுல் லென்த் வேல்யூ தெரியும். எக்ஸனோட வேல்யூ ஃபஸ்ட் நம்ம எக்ஸனோட வேல்யூ எழுதிக்கலாம் ஹெச் பை ரூட் 3 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ ஹெச் ஈக்குவல் டு 200. ஏன்னா ரெண்டு போட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ப்ளஸ் 1 பை ரூட் 3. இப்போ இந்த ஹெச்ன்ற வார்த்தை காமனாக இருக்க வெளியே எடுத்துக்கலாம். அப்போ பேலன்ஸ் 1 பை ரூட் 3 plus 1 equal to 200 open bracket root 3 plus 1 divided by root 3. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ h open bracket root 3 plus 1 by root 3 equal to 200 open bracket root 3 plus 1 divided by root 3. இப்போ LHS சைடும் RHS சைடும் சேம் வேல்யூ கேன்சல் பண்ணிக்கலாம். h is equal to 200 மீட்டர். கொஷனில் கேட்டது இந்த லைட் ஹவுஸினுடைய ஹைட்டு. அப்போது ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர்.